மாதிரி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் வந்து எரிக் கேண்டோனா. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லேருந்து தான். அவரோட ஸ்ட்ரென்த் மெயினாக என்ன இருந்துச்சுன்னா மென்டாலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ளே தலைவனால் பண்ண முடியாத விஷயங்கிறது ஒன்று மட்டும்தான், அது என்னென்னா டிஃபென்ஸு. எரிக் கேண்டோனா வந்து பயங்கரமான ஒரு கோல் ஸ்கோரர். ஹெட்டிங், ஷூட்டிங், பாசிங், கிரியேட்டிங், சென்டர் மிட்ஃபீல்டர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், ஸ்ட்ரைக்கர் எல்லா ரோலும் ஆட முடியும் எக்ஸப்ட் டிஃபென்ஸ். அதனால தான் அடிக்கடி தலைவன் வந்து டேக்கில் போட்டு ரெட் கார்டை வாங்கி கிளம்பிடுவாப்பில். அசைக்க முடியாத தன்னம்பிக்கை வந்து இன்னொரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு கண்டோனாக்கு. அதே நேரத்தில் அவரோட வீக்னஸாக என்னவா இருந்துச்சுன்னா கோவம். எதுக்கு எடுத்தாலும் கோவம், எவனை பார்த்தாலும் கோவம். ஒரு சின்ன விஷயத்தினால சீக்கிரமாக டக்குன்னு கோவப்படுறது வந்து கண்டோனாவோட ஒரு வீக்னஸாக கரியர் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதனால கண்டோனானால ஃபுல் சீசன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆட முடிஞ்சுது. ஹோல் கரியர்லேயே 2-3 சீசன் தான் வந்து ஃபுல் சீசன் ஆகிருக்காப்புல. மீதி எல்லா சீசனும் நம்ம நெய்மார் மாதிரி பாதியிலே கிளம்பிடுவார். ஆனால் நெய்மார் போகிறது எதுக்குன்னு நமக்கு தெரியும். பட் கண்டோனா போனதுக்கான மெயின் காரணம் வந்து கோவப்பட்டு ஏதாவது பண்ணி பேனை வாங்கிட்டு கிளம்பிடுவார்.